ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1857வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10 திருமொழி ராமாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் அருளிய 2வது திருமொழி. அதன் 2ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலிலே அரக்கர் குளமணி தூரம் ஆடுகின்றோம் என்று சொல்ல, அனுமன் போன்றவர்கள் அரக்கரை நோக்கி, நீங்களும் அரக்கராயிருந்தும் இப்படி கூத்தாடுதல் ஏற்புடையதோ? கரன் முதலியோரை அளித்த பெருவீரராக ராமபிரான் இருந்தும் இந்திரஜித் போன்றவர்கள் அவரை வணங்காமல் போனது ஏன் என்று கேட்க, அவர்கள் பிறவி தொட்டு பிறரை வணங்கி அறியாத தவறான பெருமிதத்தால் அழிந்தனர். எங்களுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறார்கள் அரக்கர்கள். இந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்று என்று அலற்றாதே, எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்றென்று அலற்றாதே, அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திரசித்து அழிந்தான். அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திரசித்து அழிந்தான். நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே. நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே. கும்பகர்ணன் பட்டு போனான் குளமணி தூரமே. கும்பகர்ணன் பட்டு போனான் குளமணி தூரமே. எம்பிரானே என்னையாழ்வாய் என்றென்று அலற்றாதே, அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திரசித்து அழிந்தான். நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே. கும்பகர்ணன் பட்டு போனான் குளமணி தூரமே. பட்டு போனான் என்றால் அழிந்து போனான் என்பது பொருள். இந்த பாசுரத்திற்கான பதவுரை: எம்பிரானே என்னை ஆழ்வாய், என் தலைவனே, என்னை அடிமையாக கொண்டவனே, என்றென்று அலற்றாதே என்றார் என்பது போன்ற செய்திகளை வாயால் கூறி வேண்டிக் கொள்ளாமல், அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திரசித்து அழிந்தான். எம்பெருமானுடைய அம்புகள் பட்டு எம்பெருமானுடைய அம்புகளுக்கு இரையாகி அவற்றை தாங்க இயலாமல் இந்திரசித்தன் இறந்தான். நம்பி அனுமா சுக்ரீவா நிறை பண்பினனான அனுமனே, சுக்ரீவா மகாராசரே, அங்கதனே நளனே. அங்கதனே வானரத்தச்சனாகிய நளனே. கும்பகர்ணன் பட்டு போனான். கும்பகர்ணன் என்ற பெருவீரனும் இறந்து போனான். குளமணி தூரம். இந்நிலையில் நாங்கள் உயிருய்ய உங்கள் கருணையை நாடி குளமணி தூர கூத்தினை ஆடுகின்றோம் என்கிறார்கள் அரக்கர்கள். இதனுடைய இந்த திரண்ட பொருள் பார்க்கலாம். இந்திரஜித்தானவன் என் தலைவனே, என்னை அடிமையாக கொண்டவனே என்றென்று பகவன் நாமங்களையே சொல்லி கோஷமிடாமல் இறைஞ்சாமல் எம்பெருமானின் அம்புகளுக்கு இரையாகி அந்த அம்புகளை தாங்க இயலாமல் மாண்டு போனான். நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே. நிறைபண்பினான அனுமனே, மகாராசரே, வாலியின் மைந்தனான அங்கதனே, வானரத்தச்சரான நளனே. கும்பகர்ணனும் முடிந்து போனான். இந்நிலையில் நாங்கள் உயிர் தப்பி உய்ய உங்கள் கருணையை நாடி குளமணி தூர கூத்தினை ஆடுகின்றோம் என்கிறார்கள் அரக்கர்கள். அனுமன், சுக்ரீவன், அங்கதன், நளன் ஆக 4வரையும் அழைத்து விழித்து தங்கள் தோல்வியை சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த அரக்கர்கள். வானர முதலிகளுக்குள்ளே இந்த 4வரும் முக்கியமானவர்கள். அனுமனுடைய வீரச் செயல்களை முன்னமே பிடித்து கண்டிருக்கிறார்கள். சுக்ரீவனே வானவர்களுக்கெல்லாம் அரசனாகையாலே அவனுடைய இரக்கம் முக்கியம் என்பதையும் இந்த அரக்கர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனாலே அவரையும் விழிக்கிறார்கள். அங்கதனுடைய அற்புத செயல்களில் ஒன்று அதனை பார்க்கலாம். ராவணன் சேது பந்தனம், சேது அணை கட்டியது வானரங்களால் கட்டப்பட்டது, ராமபிரானால் கட்டப்பட்டது என்பனவற்றையெல்லாம் பார்த்தாலாவது புத்தி திருந்தி வருவானோ என்று மனதில் நினைத்த ராமபிரான் அங்கதனை ராவணனிடம் தூதாக அனுப்புகிறார். இவற்றையெல்லாம் சொல்லு என்று சொல்லி அவன் சென்று ராவண சபையிலே அமர்ந்து அவனை நோக்கி, ராட்சச ராஜனே,
சக்கரவர்த்தி திருமகனார் உனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதனை நீயும் இன்னும் சில நாள் இந்த செல்வத்துடன் வாழ நினைத்தாயானால் சீதையை கொண்டு வந்து சமர்ப்பித்து விடு. மேலும் என்னுடைய தகப்பனாரான வாலி, அங்கதன் சொல்கிறான், மேலும் என்னுடைய தகப்பனாரான வாலி உனக்கு தெரியும் அல்லவா? உன்னை தன் வாலினால் சுற்றி எடுத்து கொண்டு போய் 4 சமுத்திரத்திலும் ஒரு சிறிய புழுவை தோய்ப்பது போல தோய்த்தெடுத்த பராக்கிரமசாலி அல்லவா அவர். அந்த வாலியை, என் தகப்பன் வாலியை இந்த ராமன் ஒரே அம்பினால் கொன்று விட்டார். இதை கேட்டாவது, இதை தெரிந்து கொண்டாவது நீ அவரிடத்தில் பகையை ஒழித்து நட்பு கொள்வாயாக என்று தூதாக அறிவுரை சொன்னான் அங்கதன். ராவணனுக்கு கோபம் வந்தது, சீறினான். அங்கதனை பிடித்து கொல்லும்படி அரக்கர்களுக்கு கட்டளையிட்டான். அப்படி பிடித்து கொண்ட 4 அரக்கர்களையும் தன் கக்கத்திலே இடுக்கி கொண்டு ஆகாயத்திலே கிளம்பி அந்த அரக்கர்களை ராவணனுடைய மாளிகையின் விமானத்தின் மேல் சுழற்றி அடித்து அந்த விமானத்தையும் உடைத்துவிட்டு ராமனிடம் திரும்ப வந்து சேர்ந்தான். அப்படிப்பட்ட வீரச் செயலை செய்தவன் அங்கதன். அந்த வீரச் செயலையும் பார்த்தவர்கள் ஆகையாலே இந்த அரக்கர்கள் அங்கதனே என்று அவனை விழிக்கிறார்கள். அடுத்து நளன். அணைகட்டுதலாகிய அரும்பெரும் தொழில் நளனால் நிறைவேறிற்று என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனாலே நளனே என்று அவனையும் வெறுக்கிறார்கள். இப்படி 4 முக்கியஸ்தர்களையும் விழித்து சொல்லும் வார்த்தையாவது, இந்திரஜித்தும் கும்பகர்ணனும் எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்று சொல்லி வாழ்ந்து போக வெளியிருந்தும் அது செய்ய மாட்டாமல் அம்புக்கிழக்காகி மாண்டொழிந்தனர். நாங்கள் அப்படியாகாமல் வாழ்ந்து போக பார்க்கிறோம் என்கின்றனர். கும்பகர்ணன் பட்டு போனது எப்படி? அந்த வரலாறு என்ன? ராமராவண யுத்தத்திலே முதல் நாள் போரில் ராமன் அம்புகளால் கிரீடங்களையும் ஆயுதங்களையும் சேனைகளையும் இழந்து சோர்ந்து வெட்கி முகம் கருத்து தலைகுனிந்து நின்ற சமயத்திலே ராமபிரான் இப்படி யாவும் இழந்து இருக்கின்ற அவனை இப்பொழுது கொல்லலாகாது என்று திருவுள்ளம் பற்றி அவனை நோக்கி, தனியனாய் வெறுங்கையுடன் இருக்கின்ற உன்னை இப்பொழுது நான் கொல்ல மாட்டேன். நீ இன்று உயிர் தப்பிச் சென்று சேனைகளையும் ஆயுதங்களையும் சித்தம் செய்து கொண்டு நாளைக்கு போர் புரிய விருப்பம் இருந்தால் வா, இன்று போய் நாளை வா என்று பலவாறு இரக்கத்தோடு சொல்லி அனுப்பினார் ராமபிரான். மற்றொரு நாள் ராவணன் யுத்தத்துக்கு வந்தான். ராவணனை எதிர்த்து சண்டை செய்து பின்பு ராமபாணத்தினாலே அடிபட்டு அவன் முன் நிற்க முடியாமல் ஓடிப்போனான். ஓடிப்போய் உறங்கிக் கொண்டிருந்த தம்பி கும்பகர்ணனை எழுப்பி யுத்தத்திற்கு அனுப்பி வைத்தான். அவனை கண்டு, அவன் உருவத்தை கண்டு, அவனுடைய ஆற்றலை கண்டு வானர சேனைகள் அஞ்சி ஓடின. ராமபிரான் அவனுடைய கை கால்களை துண்டம் துண்டமாக வெட்டிவிட்டு அவனை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். இதுதான் அவன் அழிந்த வரலாறு. இந்திரஜித்து எப்படி அழிந்தான்? மற்றொரு நாள் இந்திரஜித்து யுத்தத்திற்கு வந்தான். சிறிது நேரம் எதிரில் நின்றும் சிறிது நேரம் மாயையினால் ஆகாயத்தில் மறைந்திருந்தும் யுத்தம் செய்தான். பின்பு சென்று இவர்கள் முன்னே மாயா சீதையை போன்ற ஒரு உருவத்தை கொண்டு வந்து மாயா சீதையாக கொண்டு வந்து சீதையாக காட்டி, வார் உன் சீதையை கொன்று விடுகிறேன் என்று சொல்லி அந்த மாயா சீதையின் தலையை அறுத்து இவர்களுக்கு மனதிலே துன்பத்தை உண்டாக்கி, ஒருவேளை உண்மையோ என்று உண்டாக்கிவிட்டு தான் நிகும்பலை என்னும் யாகம் செய்ய தொடங்கினான். இதனை விபீஷண ஆழ்வான் அறிந்து கொண்டு ஓடி வந்து உண்மையை சொல்லி அவன் சீதையை அழிக்கவில்லை என்று சொல்லி அனுமன் மேலே லக்ஷ்மணனை எழுந்தருள பண்ணி கொண்டு தானும் உதவிக்கு போய் அந்த இந்திரஜித் செய்து கொண்டிருந்த யாகத்தை அழித்து யுத்தம் செய்ய தொடங்கி லக்ஷ்மண் இந்திரஜித்துடன் 3 நாள் யுத்தம் செய்தான். 3வது நாள் மாலை இந்திரஜித்தினுடைய தலையை அறுத்து அவனை ஒழித்தார் இலக்குவர். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்றென்று அலற்றாதே, அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திரசித்து அழிந்தான். எம்பிரானே, எனக்கு உதவியாளனே, என்னை அடிமை கொண்டிருக்கின்றவனே என்ற இந்த சொற்கள் தன் நாவில் பொருந்தாமையால் தான் இந்திரஜித்து அம்பின் வாயிலே அகப்பட்டு ஆற்றமாட்டாமல் முடிந்து போனான்.
எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்றென்று அலற்றாதே, அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திரசித்து அழிந்தான். நம்பியே அனுமா. மகாராசர் விபீஷணன் ராமகோஷ்டியில் சேர்வதற்காக சரணம்புக வந்தபோது இவன் எதிரியிடமிருந்து வந்தவன் என்பதால் வத்தியதாம் கொல்லுங்கள் என்று ஆணையிட்டாலும், சுக்ரீவன் மகாராஜன் ஆணையிட்டாலும் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இவன் வந்தது பொருத்தமுடையதன்று என்று கூறிய வானர முதலிகளோடு மாறுபட்டு மறுத்து பேசி கை கொள்ளுமாறு செய்வதென்றோ உன் குணநிலை. இது அனுமனை பார்த்து சொல்லுகிறார்கள். ஏனென்றால் சுக்ரீவன் முதலானவர்கள் இவனை சேர்த்து கொள்ளக்கூடாது, இந்த நேரத்திலே வந்திருக்கிறான், ராவணனை விட்டு வந்திருக்கிறான், இவன் நம்பத்தகுந்தவன் அல்ல என்று சுக்ரீவன் முதலானோர் சொன்னார்கள். அப்போது அந்த நேரத்திலே அனுமன் வந்து அனுமனிடம் கேட்டபோது இவன் அவர்களுடன் மாறுபட்டு மறுத்து பேசி இவனை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான் அனுமன். அதனாலே நம்பிய அனுமா என்று அழைக்கிறார்கள் அவனை. அப்படிப்பட்ட குணநிறைவு வாய்ந்தவன் அனுமன். நம்பிய அனுமா. கும்பகர்ணன் பட்டு போனான். எங்களை காப்பவர் வேறு சிலரும் இருப்பார்கள் என்று எண்ணி எங்களை துன்புறுத்தாதீர்கள். எங்களை காக்க முற்படுபவர் இப்பொழுது ஒருவரும் இலர். கும்பகர்ணனும் இறந்து போனான் என்கின்றனர் அரக்கர்கள். அனுமனை அழைத்ததோடு மட்டுமல்லாமல் நளனையும் அழைத்தார்கள், அங்கதனையும் அழைத்தார்கள். நம்பி அனுமா, சுக்ரீவா, அங்கதனே, நளனே, கும்பகர்ணன் பட்டு போனான். எங்களை காப்பவர்கள் வேறு சிலரும் இருப்பார்கள் என்று எண்ணி எங்களை துன்புறுத்தாதீர்கள். எங்களுக்கு இருந்த கும்பகர்ணன் பட்டு போனான், அவனும் இறந்து போனான். எங்களை காக்க முற்படுபவர்கள் இப்பொழுது ஒருவரும் அங்கே இல்லை. கும்பகர்ணன் இறந்து போனான் என்கிறார்கள். குளமணி தூரமே, இந்த நிலையிலே நாங்கள் உயிர் தப்பி வாழ்வதற்காக உங்கள் கருணையை நாடி உங்கள் வெற்றியும் எங்கள் தோல்வியும் தோன்ற குளமணி தூர கூத்தினை ஆடுகின்றோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவதாக அமைந்த இந்த பாடல் அற்புதமான பாடல். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அனுபவிக்கலாம். எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்றென்று அலற்றாதே, அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திரசித்து அழிந்தான். நம்பி அனுமா, சுக்ரீவா, அங்கதனே, நளனே, கும்பகர்ணன் பட்டு போனான், குளமணி தூரமே என்று இந்த அற்புதமான பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாடல் அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமுகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சியம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காரணிகர் வியாக்கியான உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.